இயேசு தம் சீடர்களுக்கு அறிவுரை கூறியது மட்டுமல்ல, அவர்களுக்காகவும் வேண்டுகிறார். தந்தையிடம் அவர் வேண்டலை தான் கடந்த ஒரு சில நாட்களாக நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இன்றைய பகுதி நிறைவு பகுதி. எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒற்றுமை மட்டுமல்ல, இயேசுவோடு இணைந்து இருக்க வேண்டும். இயேசுவே சொல்கிறார், திராட்சை கொடி கிளைகள் உவமையிலே. கிளைகள் திராட்சை செடியோடு இணைந்திருந்தால்தான் பலன் தர முடியும். இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். அது கடவுளுடைய அருளால் மட்டும் முடியும். அந்த அருளை பெற்றுக்கொண்டு நாம் வாழுகிற பொழுது இதை எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே பவுலுக்கு தூய ஆவியானவர் எருசலேமிலே நீ சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் சான்று பகர வேண்டும் என்று கூறுகிறார். திருத்துதர் பணி நூலிலே பவுலுடைய அந்த மறைபரப்பு தூது பணிகள் எல்லாம் ஆவியானவருடைய வழிநடத்துதல் பல நேரங்களிலே வெளிப்படையாக அவரிடம் பேசியதாக பதிவிடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த ஒருவர் என்னிடம் கேட்டார், ஏன் இப்போல்லாம் தூய ஆவியானவர் இந்த மாதிரி சொல்கிறது இல்லையே, ஏன்? அப்படி அல்ல. இயேசுவோடு இணைந்திருந்தால் நாம் கனிதர வேண்டுமென்றால் கடவுள் தருகின்ற இந்த வழிநடத்துதலை நாம் கண்டுபிடித்து கொள்ள முடியும். அது நல்லது என்று தெரிந்து அதை வாழ்வோம். அந்த மனநிலை வேண்டும். இணைந்திருப்போம், பலன் தருவோம். இறைவன் என்னென்று வாழ்த்து பெறுவாராக.